கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி சார்லஸ் பிரபை கேட்டுக்கொண்ட பொழுது சந்தோஷமாய் ஒப்புக்கொண்டார். நேற்றைக்கு ஆண்டவர் அவர் மூலமாய் கர்த்தர் பேசினார். எழுப்புதலை குறித்து கர்த்தர் பேசினார். ஆமென். எழுப்புதல் வருகிற போது நடக்கிற காரியங்களை குறித்து பேசினார். பரிசுத்த ஆவியானவர் உண்டாகிற கிரியை குறித்து பேசினார். அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். அந்த ஆதங்கம் தான் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பேசும்படி ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி இதனாலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்படி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அன்றையோடு பேச காத்திருக்கலாம். தேவனுடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வார்த்தைகளை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம். விசேஷமான இந்த பரிசுத்தமான வேளையில ஆண்டவரே பிரசன்னத்தின் வல்லமை எல்லாரும் வாங்கி செய்யட்டும். ஆண்டவரே தொடக்கம் வர முடிவு வார்த்தை கிரியை செய்யட்டும். மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நான் ஏசாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயம் கொடுக்க நல்ல பிதாவே. ஆமென். எழுப்புதல்ங்கிற வார்த்தை தேசம் எங்கும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எழுப்புதல்ங்கிற வார்த்தை எழுப்புதல் இருக்குதா இல்லையாங்கிற பல கேள்வி பலருக்கு என்ன உண்டு. அநேகருக்கு இந்த எழுப்புதல் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வி உண்டு. எழுப்புதல் உண்மையாலுமே இருக்குது. அது எழுப்புதல் வரத்தான் போகிறது. நிச்சயமாக அப்படிப்பட்ட எழுப்புதலை தேவன் செய்வார். அசுசா என்கிற தெருவிலே, அமெரிக்க பட்டணத்துல அசுசா என்கிற தெருவிலே ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அந்த எழுப்புதலுக்கு அடிப்படையான ஒரு மனிதன், கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மனிதன், ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன், அடிமையா இருக்கிற மனிதன் அந்த எழுப்புதலை வாங்கிட்டார். ஒரு மனிதனுக்குள்ள வந்த எழுப்புதல், அந்த மனிதனுக்குள்ள 5 மணி நேரம் ஒரு தனி ஜெபம், அந்த ஜெபத்தினால வந்த விளைவு, அவர் அங்க ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஜன கூட்டங்கள் அந்த அவரோட கூடாரத்துல வந்து நின்னாங்க. காரணம் என்னன்னா தனிப்பட்ட மனிதனுக்குள்ளா இருந்த அந்த எழுப்புதல். இதனால உங்களுக்கு சொல்லுகிற, உங்களுக்குள்ளாக தனிப்பட்ட ஒரு எழுப்புதல் வர வேண்டும். யாருக்கெல்லாம் எழுப்புதல் வரணுங்க? யாருக்கெல்லாம் எழுப்புதல் கைகளை வைத்து சொல்லி, எனக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும், எனக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும். ரிவல்வெல், அந்த அக்கினி, அந்த ஃபயர் எனக்குள்ள வரணும். ஒரு தீப்பெட்டி பத்த வைக்கணும்னா, ஒரு நெருப்பு பத்த வைக்கணும்னா தீப்பெட்டி முழுதும் தேவையில்லை. ஒரு குச்சி இருந்தால் போதும், முழு காட்டை எரித்து விட முடியும். ஏன்னா ஒரு குச்சிக்குள்ள அவ்வளவு ஒரு தீய இதுதான். ஆனா முழு காட்டையும் எரித்து போடும். அதே போல உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் வல்லமை பரவுச்சுன்னா அது அநேகருக்குள்ள பற்றி எரியும். இதனால எங்களோடு கூட நான் பேசுகிற தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அங்கே என்னை காண்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்ப இந்த வேலை சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்த போது, இயேசு கிறிஸ்து மரிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது இந்த அறைக்குள்ள பிரசனமாகி அவங்களோட சொல்றாரு, பயப்படாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகருக்கு இருக்குதுங்க ஒரு பயம், ஒரு பயம், ஒரு பயம், எல்லாருக்குள்ள ஒரு பயம். இந்த பயத்தை குறித்து தான் உங்களோட பேச போகிறேன். எந்த பயம் நமக்கு ரொம்ப அவசியம், எந்த பயத்தை தவிர்த்து கொள்ள முடியும், எந்த பயம் நமக்கு ரொம்ப தேவைங்கிறதா எங்களோடு பேசும்படியாக எங்க ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். பாருங்க, சீசர்கள் அவர்களோடு இருந்தாங்க, தேவனோடு இருந்தாங்க, கர்த்தரோடு இருந்தாங்க, தேவன் செய்த அற்புதங்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த போது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்த போது அநேகருக்கு என்ன வந்ததுங்க? ஒரு பயம் வந்துச்சு. கலங்கினாங்க, திகிழ்த்தாங்க. அந்த பயம் அவங்களுக்கு எந்த லெவலில் போச்சுன்னா, நம்மளையும் சிலுவையில் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி என்ன ஓடி ஒளிந்தாங்க. அந்த பயம் அவங்களுக்கு ஓடி ஒளி பண்ணுச்சு. இன்னைக்கு அநேகர்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் உங்களுக்கு ஓடி ஒளிய பண்ணுது. கடன்கிற பயம் வரும்போது, எதிர்காலத்துக்கு இந்த பயம் வரும்போது நம்மளை என்ன பண்ணுதுங்க? இந்த பயம் நம்மளை என்ன பண்ணுது? ஒழிக்க பண்ணுது. இந்த பயம் எதிர்காலத்துக்கு குறித்து பயப்பட பண்ணுது. இந்த பயம் நம்மளை என்ன பண்ணுது? சிந்தனையை கலக பண்ணுது. இந்த பயம் என்ன பண்ணுது? தற்கொலைக்கு நேரம் கொண்டு போகுது. இந்த பயம் என்ன பண்ணுது? நல்லா இருக்கும் போது கூட நம்ம நல்லா இல்லைன்னு தோண பண்ணுது. இந்த பயம் தேசம் முழுவதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம எல்லாம் கேள்விப்படுகிறோம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சிறு தட்டுப்பாடு, இப்பவே நம்மளுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு. நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஊரடங்கு வரப்போகுது. இந்த தேசம் முழுவதும் ஒரு கொரோனா டைம்ல எப்படி நடந்துச்சோ அதே போல தேசம் முழுவதும் ஒரு ஊரடங்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பயத்தினால தேசம் எங்கே முழுகி கிடக்குது. சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காத ஒரு பயம், பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காத பயத்தினாலதான் என்ன பண்றாங்க? பெட்ரோல் நிரப்புறாங்க. பயத்தினால சிலிண்டர் போய் புக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்னது? ஒரு பயம், பயம், தட்டுப்பாடு, ஒரு பயம்.
இறுதி முழுவதும் பயத்தினால தேசம் பயத்தினால் நிறைந்திருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து என் ஆண்டு சொல்லுகிறார், பயப்படாதீங்க. என் ஆண்டு சொன்னார், பயப்படாதீங்க. என் ஆண்டு சொன்னார், உங்களை பார்த்து ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க. ஏன் பயப்பட சொல்றாருன்னா, நான் உங்களோடு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இந்த சூழலை பார்த்து பயப்படாதீங்க. தேசத்துல பல விதமான பயம். ஒருத்தருக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா அந்த பயம் குடும்பத்தின் முழுதும் ஆகிய செய்யும். ஒருவர் பயப்படுறீங்கன்னா அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த பயம் ஆட்கொள்ளப்படும். யுத்தத்துக்கு போகிற ஒரு மனிதனுக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா முழு யுத்தத்தையும் தடை செய்யப்படும். ஒரு பயம் அந்த யுத்தத்தை தோல்விக்கு நேராக கொண்டு போகும். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற நீங்க சகோதரனை சகோதரியே, உனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்குது, ஏதோ ஒரு பயத்துக்குள்ள ஒளிந்து இருக்கிற. நீ வெளியே பார்க்கும் போது நல்ல ஆனஸ்டா இருக்கிற, ஆனா உனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆனா விசுவாசமா பேசுகிற, உன் இதயத்துக்குள்ள எங்கேயோ ஒரு பயம் இருக்குது. நீ பயத்தோட தான் உட்கார்ந்து இருக்கிற. என் மகனுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என் மகனுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என் தாயோட எதிர்காலம் என்ன ஆகும், என் சூழலை என்ன ஆகும், என் பேத்தியோட எதிர்காலம் என்ன ஆகும். இந்த மாதிரி பல பயங்களிலே நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. பல விதமான திகில் இருக்குது. பயங்களுக்கு தாங்க திகில் இருக்குதுங்க. பிசாசுடைய அடிப்படையானது பயம். பிசாசு ஒரு மனிதனை கலகம் பண்றதுக்கு எதை மூலமா பயன்படுத்துவானா, பயம். இந்த பயத்தை கொண்டு வந்து உன் எதிர்காலம் என்னாகும் தெரியுமா, உன் வாழ்க்கை என்னாகும் தெரியுமா. உன்னை பாரு, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. நீ உன் எதிர்காலத்துக்கு குறிந்து நீ பயந்துட்டே உன்னை கைவிட்டுருவாங்க பாரு, உன்னை ஒண்ணு கிடைக்காத பாரு சொல்லி உன்னை பயப்படுத்தி கொண்டே இருப்பா, உன்னை பயப்படுத்தி கொண்டே இருப்பா. பிசாசுடைய முதல் ஆயுதம் என்னங்க, பயம். பயம் பயம் பயம். இந்த பயத்தை கொண்டு வந்து உன் இதயத்தை நம்ம கலங்கப்படுத்துவோம். ஒரு சின்ன வியாதி வந்துட்டா பயம் வந்துச்சுன்னா, வியாதி சிறுசுதான், ஆனா பயம் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சல் கூட அவன் மரணப்படுத்த கொண்டு போயிடும். சின்ன காய்ச்சல் தான், ஆனா பயம் வந்துட்டா அந்த காய்ச்சல் பெரிய வியாதி மாதிரி இருக்கும். அவங்களால பாருங்க, பயப்படுறவங்களோட இறுதி பாருங்க, காய்ச்சல் வந்துட்டா கூட எனக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு என்னென்னமோ பண்ணுது, எல்லாருக்கும் நடக்கிறது, ஆனா அவங்களுக்கு தனியா பண்ணும். அந்த பயத்துல என்னென்னமோ பண்ணும். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு சில நேரம் பிசாசு உங்களை கலகம் பண்ணுவா, திகில் படுத்துவா, அவங்க சிந்தனை கொண்டு வந்து கலகம் பண்ணுவா. பாரு, நீ வண்டி வேகமா போறான், உன் பையன் வேகமா போறான், அவனுக்கு என்னமா ஆக போகுது பாரு. உன் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி நடக்கிறாரு, உன்னை விட்டு போயிடுவாரு பாரு. பாரு, உன் சூழ்நிலை படுத்து பாரு, பாரு உன் பிள்ளை உன் வெக்கத்தை கொண்டு வந்துடுறாரு பாரு, உன் பிள்ளை உன்னை கேவலப்படுத்துவான்னு சொல்லி திகில் கொண்டு வருவா. அநேகருடைய பிசாசு இருந்த சிந்தையை பயத்தை கொண்டு வருகிறார். வியாதியினால, கடன் பிரச்சனையினால, எதிர்காலத்தை குறித்த பயத்தினால, இந்த பயங்கள்னால உங்களை நிரப்பி வச்சிருக்கிறார். எழுப்புதல் ஏன் தாமதம் தெரியுமா? இந்த பயத்தினாலதான். இந்த எழுப்புதல் ஏன் தாமதம் தெரியுமா? அந்த நாட்கள்ல அசுசா தெருவுல ஒரு எழுப்புதல் வந்தது காரணம் என்ன தெரியுமா? அடிமையா இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தைரியமுள்ள ஆவி வந்துச்சு. தைரியமுள்ள ஆவி. கருப்பணத்த ஜனங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுது பரிசுத்த ஆவியானவர். அவங்களை நாய்மா நடத்துவாங்க, அவங்களை கொலை செய்வாங்க, அவங்களை கேட்க ஆள் இருக்காது. ஆனா அவருக்குள்ள ஒரு தைரியமுள்ள ஆவி வந்துச்சு. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாங்கன்னா இந்த பயமில்லாத ஆவி வந்துடும், தைரியமுள்ள ஆவி வந்துடும். அந்த நாட்களில் சீசர்கள் ஓடி ஒளிஞ்சாங்க. இயேசு சில அடிக்கப்பட்டவனையே ஓடி ஒளிந்தாங்க. நம்மளே சில அடிச்சு கொண்டுருவாங்க, நம்மளே கொண்டுருவாங்க, ஓடி ஒளிந்தாங்க. ஆனா தேவனோடு நடக்கும்போது ஒரு தைரியம் இருந்துச்சு. இயேசு அற்புதம் செய்யும் போது தைரியம் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த போது அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு, தைரியம் இல்லை. ஓடி ஒளிந்தான், ஓடி ஒளிந்தான், ஓடி ஒளிந்தான். பெந்தகோஸ்து நாள் வந்த போது, எந்த நாள் வந்ததுங்க? பெந்தகோஸ்து நாள் வந்த போது, தேவாக்கினி வந்த போது, எந்த பேதுரு பயந்து கலங்கி போய் இயேசுவை மறுதலித்தானோ அதே பேதுரு இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுத்தான். இயேசுவுக்காக தன் ஜீவனை தலையிலாட்டிங்க, நான் அதுக்கு தகுதின்னு சொன்னான். பேதுரு பயப்படுகிற மனிதன் பயந்து தேச கிறிஸ்து மறுதலிச்சார். இவர் எனக்கு தெரியாது, இவர் யாருன்னு தெரியாத ஒரு வார்த்தையில அற்பமாய் பேசினான், மரியாதை பேசினான். காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த பயம். என்னை கொண்டு போட்டுடுவாங்க, இயேசு தெரியும் சொன்னா என்னை கொண்டுருவாங்கன்னு சொல்லி அவன் பயந்து இயேசுவை மறுதலித்தான். இன்னைக்கு கூட நிறைய பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு பெரிய உபத்திரத்தின் காலம் வரப்போகுது. தேசம் எழுதும் ஒரு உபத்திர காலம் வரப்போகுது. நான் சொல்லுகிறேன், ஒன் வேண்டு, ஒரே மொழி, ஒரே தேசம், ஒன் வேண்டு, ஒரே மதம் என்ற தேசம் வரப்போகுது தெரியுமா?
நீ இந்த காலத்துல பயந்தனா வரப்போற உபத்திர காலத்துல எப்படி தைரியமா நிற்ப? தேவனுக்காக எப்படி ஜீவனை கொடுப்ப? சின்ன சின்ன காரியங்களுக்கு பயந்து பயந்து கலை கொண்டிருக்கிற உன் பிள்ளை அழுதா பயம் வருது, உன் கணவர் ஒரு மாதிரி பண்ணா பயம் வருது. எங்க இருக்கிற மகள, எங்க இருக்கிற? இந்த பயத்தை வச்சு தேவனுக்காக ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது தேவனுக்கு செய்து விட முடியுமா? ஒன்றும் செய்து விட முடியாது, ஒன்றும் சாதித்து விட முடியாது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, துணிந்து தேவனுக்காக ஜீவனை கொடுக்கலாய் மாறுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்த சீசர்கள் தைரியமாக உயிரோடு உயிர்க்கப்பட்டு கொடுத்தாங்க. தைரியமாக தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தாங்க. ஏங்க அப்படிப்பட்ட தைரியம் தெரியுமா? நான் ஒரு நாள்ல பரலோகத்துக்கு முன்னாடி, என் ராஜாவுக்கு முன்னாடி நான் நிற்கும்போது அவர் என்னுடைய அப்பா பிதா என்று கூப்பிடுகிற அந்த புத்திசாலியை கொடுத்து, அவன் மகனாக வா, எனக்காக ஜீவனை கொடுத்து வான்னு சொல்லி ஒரு ஜீவனை எடுத்து கொடுத்து சிங்காசனத்தை என் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லுகிற ஒரு வாய்ப்புக்காகத்தான். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கல்லெறியப்பட்ட இந்த தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்த இந்த சீசர் கல்லெறியும் போது தன் கைகளை வானத்துக்கு நேரம் அண்ணாந்து பார்த்த போது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார். அது பயம், ஆண்டவருக்கு முன்னாடி கணக்கு ஒப்பிக்கணும், அந்த பயம் வர வேண்டும். உலக பயத்தை வைத்து இன்னும் நீ கலங்கி கொண்டிருந்தால், யோ இந்த காலம் பொல்லாத காலம். நீ பயப்படுற இந்த பயம்லாம் ஒரு பயம் இல்லை. ஒரு நாள் வரப்போகிறது, உயிரோடு கொடுத்தப்படுகிற காலம் வரப்போகிறது. உயிரோடு தேவனுக்காக ஜீவனை கொடுக்கிற காலம் வரப்போகிறது. இன்னைக்கு சமுதாயத்துக்கு பயப்படுறீங்க. இங்க ஆலயத்துக்கு போனா என்ன சொல்வாங்களோ என்று சொல்வாங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அதனால என் சமுதாயம் ஒதுக்கி விடுமோன்னு சொல்லி பயப்படுறீங்க. ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது நீ கூலி குறுகி நிற்கிற நாள் வரும். அதனால பயப்படாம நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிப்பின் தெய்வத்துக்காக ஏற்றுக்கொண்டேன் சொல்லி தைரியமா நில்லுங்க. உங்களுக்கு தேவை தைரியமுள்ள ஆவி தேவை. எதிர்காலத்தை பார்த்து கலங்காத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு தைரியமுள்ள ஆவி தேவை. அதான் பரிசுத்த ஆவியானவர். பின்மாறி மழை ஊட்டப்பட வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, முந்தி பேசின பேதுரு, முந்தி பேசிக்கொண்டிருந்த பேதுரு தன் தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க துணிந்தான். அந்த தைரியமுள்ள ஆவி எங்க வந்துச்சுங்க? எப்படி வந்துச்சுங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர். பவுலும் சீலாவும் தேவனுடைய ஆலயத்தை துதிக்கல. சிறைச்சாலையிலே 2 கைகள் கட்டப்படும் போது, கால் கட்டப்படும் போது சிறைச்சாலையில தேவனை பாடி துதிச்சாங்க. எந்த நிலைமை தெரியுமா? அவனை நாளைக்கு கொண்டு விட ஒரு சூழ்நிலை இருக்குது. தூக்கில போடலாம், கொலை செய்யலாம், வெட்டப்படலாம். ஆனால் தைரியமாக தன் மரணத்தை அவன் யோசிக்க விடல. தேவனை துதித்து பாடி கொண்டிருந்தான். சின்ன தலைவலி வந்தா துதிக்க முடியல, சின்ன போராட்டம் வந்தா துதிக்க முடியல, சின்ன கடன் பிரச்சனை வந்தா உள்ள வந்து கலக்கம், பயம், சின்ன மரணம் மறிச்சைக்கு போய் பரலோகத்துக்கு போக போறேன். ஏன் மரணம் பயம்? அநேகருக்கு மரணம் பயம். ஏன் மரண பயத்தை கலங்குறீங்க தெரியுமா? போற இடம் தெரியாதனால. நிறைய பேருக்கு மரண பயம் வரும்போது ஏன் திகில் வருது தெரியுமா? போற இடம் உங்களுக்கு தெரியல. பரலோகம் போறீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு தைரியம் வரும். அப்பா வீட்டுக்கு தான் போறேன், நான் இங்கிருந்தாலும் அங்கிருந்தாலும் என் தேவ சமூகத்தில் நிற்பேன்னு சொல்லி அந்த தைரியமுள்ள ஆவி வர வேண்டும். மரணத்தை தைரியமா பேசி பண்ண வேண்டும். மரணம் என்பது எங்க 6 சாவு 100 சாவு, எப்ப வேணா சாவுங்க. சாவு எப்ப வராம இருக்குதுங்க? எப்போ வராம இருக்குது? தும்பி செத்து போறவன் இருக்கிறான், பெயிலடி செத்து போறவன் இருக்கிறான், பாம்பு குத்தி சாகாதவன் இருக்கிறான், தவளை விழுந்து செத்து போனவன் பயத்துல. சொல்கிறது புரியுதா? மரணம் எப்ப வேணா வரலாம். அந்த ரட்சிப்பின் தெய்வத்துக்காக தன் ஜீவனை கொடுத்துள்ளாய் மாறுங்க. இது எழுப்புதலின் காலம். கைகளை வைத்து இது எழுப்புதல் எனக்குள்ள வரக்கு, எனக்குள்ள அந்த பயமில்லாத ஒரு தைரியமுள்ள ஆவி எனக்குள்ள வர வேண்டுமே. அந்த தைரியமுள்ள ஆவி எனக்குள்ள வர வேண்டுமே. ஒரு மனிதனை பார்த்தா பயப்படுறையா? பயப்படாதீங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் கோலும் தனிமனை தேற்றுவோம். என்னால் இந்த சூழ்நிலை எதை இழந்தாலும் நான் ரட்சிப்பின் தேவனை இழந்து விட மாட்டேன். என் தெய்வம் என்னோடு இருக்கிறார். உலகம் உன்னை வெறித்தாலும், சொந்தங்களும் தூக்கி போட்டாலும் உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டாருங்கிற தைரியத்தோடு இல்லைங்க, தைரியத்தோடு இல்லைங்க. என்னை அழைத்தவர் உயிருள்ளவர், என்னை அழைத்தவர் உயிருள்ளவர், என்னை அழைத்தவர் உயிருள்ளவர், என்னை அழைத்தவர் உயிருள்ளவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் மரித்து போனவர் அல்ல, மரித்தாலும் 3ஆம் நாளே உயிர் கொள்ளுகிறார். அவர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். நான் ஒருபோது வெட்கம் அடைவதில்லை. நான் ஒருபோதும் தோத்து போவதில்லை. பிசாசுக்கு இடம் கொடாதீங்க, சத்துருக்கு இடம் கொடாதீங்க. தைரியமுள்ள ஆவியோடு இருங்க.
தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அல்ல, என் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை 32 வரைக்கும் நீங்க வாசிங்க. தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. என் நிமித்தம் இடரடைவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிலுவையில் அடிக்க போறாங்க, மேற்பட வெட்டுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சிதறிப்பீங்க, நீங்க பயப்படுவீங்க முதல்ல ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 26 வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20-28. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். தன் ஜீவனை அநேகரை மீட்கும்படி தன் ஜீவனை கொடுக்க வந்தாராம். அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. அது என்னங்க, கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் மனக்கலக்கம் அடைகிறார். இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளா வந்த தெய்வத்துக்கு ஒரு பயம் வருது. இந்த உலகத்தினுடைய சகல பாவங்களையும் தீர்க்கணுமே, இந்த பாவத்தை பார்க்காத தெய்வம் அத்தனை பாவங்களையும் சிலுவையில சுமக்கணும் என்ற பயம் வருது. கலக்கம் அடைகிறாரு. அந்த ரத்தம் என்ன பண்ணுதுங்க, வேறு வழியா கொலை வழியா வெளியே வந்து விழுகுது. ரத்தம் வடிந்து கொண்டிருக்குது. சொல்றாரு பிதாவை நோக்கி, அன்பரே சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களாகட்டும், சித்தமானால் என்னை விட்டு இந்த பாத்திரம் நீங்க சொன்னார். காரணம் என்ன? அவர் பாவம் அறியாத தெய்வம், ஒரு குற்றம் செய்யாத தெய்வம். இத்தனை பாவத்தினுடைய மனிதனுடைய பாவத்தை அவர் சுமக்க போறாரு. அதனால ஒரு கலக்கம் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு வழி தெரியுமா? நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு தைரியத்தை, எவ்வளவு மன அது போராட்டம் தெரியுமா? ஆனா ஒரு குற்றம் செய்யாத தெய்வம் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அந்த சிலுவையில என்ன பண்ணாங்க? தைரியமா தன் ஜீவனை கொடுத்தார். தைரியமா தன் ஜீவனை கொடுத்தார். அங்கே பாருங்க, பிதா தன் முகத்தை மறைத்து கொண்டு போகுது. அவர் சொல்றார், ஆண்டவர் பார்த்து பிதாவை சொல்ற, பிதாவே ஏன் என்ன பண்ணீங்க? கைவிட்டீங்க. ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்க? ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்க? ஒரு சில நேரங்களில் பயம் வரும்போது கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற பயம் உங்களுக்குள்ள வருது. சூழ்நிலை கடினமாக போது, போராட்டங்கள் வரும்போது உங்களை அறியாதபடி ஒரு பயம் வருது. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? ஏன் சூழ்நிலை, ஏன் பாடு, இப்படியே நான் படுற பாடு யாருக்கு தெரியுது? நான் படுற பாடு யாருக்கு தெரியுது? கடைசி வரைக்கும் வெண்ண சோற தின்னு விடி வந்து மடிகளை போல வாழ்க்கை இருக்குமான்னு சொல்லி பயப்படுறியா? பயப்படாத. நான் சொல்றாரு, மீட்டு கொண்ட தெய்வமே கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை உங்களுக்காக, எனக்காக கொடுத்தாருங்க. அவர் நம்மோடு இருக்கிறாருங்க. தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் இருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் பொண்ணை கொடுப்பா, பொருளை கொடுப்பா, புகழ்வா, கொஞ்சம் நல்லா பேசுனா தூக்கி எடுப்பா, நல்லா பண்ணுவா. ஆனா கொஞ்சம் இதுக்கு கீழே மட்டும் பிடிப்பா. அந்த மனிதனுக்காகவே, அந்த மனுஷன் கூட இருந்தாவே நமக்கு ஒரு தைரியம் வருதுன்னா, உங்களுக்காக ஜீவனையே சாதாரணமா இல்லை, கொல்கத்தா மலையில நிர்வாணமா நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுக்கிறார். அவருக்காக வாழாம யாருக்காக வாழ போறீங்க? அவருடைய அன்புக்காக நீங்க ஒப்பு கொடுக்காம யாரோட அன்புக்காக ஒப்பு கொடுக்க போறீங்க? அவருடைய அன்புக்காக முழுசு ஒப்பு கொடுக்காம யாரோ ஒரு அன்புக்காக, உலகத்துடைய அன்புக்காக, அற்பமான சொற்பமான அன்புக்காக உன்னை கொடுத்து ரெடி ஆயிட்டியா? வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி பாருங்க, அற்பமான இச்சைகளுக்கு, அற்பமான குப்பைகளுக்கு உனக்காக ஜீவனை கொடுத்த அன்பை மறந்து இன்னைக்கு ஏதோ ஒரு அற்பமான அன்புக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு இருந்த கொடுக்கிற ஆயுதம் ஆயிட்டியா? உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அவருக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போற? வாலிப தம்பி, வாலிப பாப்பா, உனக்கு நீ ஆண்டவருக்கு என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், உனக்காக தன் ஜீவனை அப்படியே தூக்கி கொடுத்தவர். யார் அப்படி தூக்கி கொடுக்க முடியும்? நான் ஒரு சின்ன ஒரு கேஸ்ல மாட்டிட்டேன், எனக்காக வந்து நிற்க முடியுமா? ஆனா இந்த ஆண்டவர் வழக்காடுகளோடு வழக்காடி நிற்கிற தெய்வம், உங்களுக்காக நிற்கிற தெய்வம். நீ நிற்கும் போது, சோர்ந்து நினைக்கும் போது நான் உன்னோடு சொல்லி ஒவ்வொரு முறை நடத்துகிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு உன் வாழ்க்கை கொடுக்காம ஏதோ ஒரு மனிதனுக்கு, ஏதோ ஒரு மகனுக்கு உன் வாழ்க்கை இறுதி கொடுத்துட்டு வாழைய யாருக்கு தெரியாத நினைச்சுக்கிறியா? உன் பாவத்தை கர்த்தர் எல்லாரும் நிறுவனமாக்கிடுவாரு. நான் செஞ்ச பாவம், நான் செய்யற பாவம் யாருக்கு தெரியும் நினைக்கிறியா?
உன் கையில் இருக்கிற சிங்கத்தை உனக்கு தேவனுக்கு தெரியாது நினைச்சியா? உன் கையில் இருக்கிற புகை இலைகள் உன் கையில் இருக்கிற தெரியாது நினைச்சிட்டீங்களா? நீ பேசுற கெட்ட வார்த்தை ஆபாச படத்தை பார்க்கும்போது, நான் பார்க்கிற போட்டோகிராபி லவ் சீன்ஸ் பார்க்கும்போது அதை கவனிக்கிறார் ஒருவர், உங்களை கவனிக்கிறார் ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறாரு. எப்போது 24 கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஜீவனை கொடுக்காம யாருக்காக நீ வாழ போற? யாருக்காக வாழ போற? இந்த உலகத்தை எதுக்காக வாழ போற? இந்த உலகத்துல எதை வாழ்ந்தாலும் எதை ஓடினாலும் ஒரு நாள் மண்ணுக்குள்ளதான் போக போற. ஆனா மண்ணுக்குள்ள ஓடி முடிக்கும் போது ராஜாவோட நிக்கணுமே, அங்க பயப்பட்டு இன்னைக்கு உலகத்துக்கு நீ பயந்தீங்கன்னா ஒரு நாள்ல தேவனுக்கு நடுங்கி ஆண்டவரேன்னு சொல்லி நரகத்துக்குள்ள போற நிலைமை இருப்பேன். உன் வாழ்க்கை கர்த்தருக்கு சமுதாயத்துக்கு கொடுக்காத, உன் சாதி கொடுக்காத, உன்னுடைய சிந்தை கொடுக்காத, தேவனுக்கு கொடு. தேவனுக்காக உன் வாழ்க்கை அர்ப்பணி. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆவது வசனத்தை வாசிப்போமா? நான் நிறைய வேத வசனம் எழுதி வைத்திருக்கிறேன். தேவன் எதை சொல்லும்படி சொல்றார் அதெல்லாம் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே பரிசுத்தர். யார் பயப்படாமல் இருக்க முடியும் அவருக்கு முன்னாடி? ஆனா இன்னைக்கு அநேகருக்கு பயம் இல்லை, தேவனை குறித்து பயம் இல்லை, பரிசுத்த ஆலயத்துக்கு வரும் போது நடுக்கம் இல்லை, தேவன் இங்க இருக்கிற பயம் இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை, நிர்விசாரமா உட்கார்ந்து ஒரு சில நேரங்களில் இங்க போந்து எங்கேயோ யோசிக்கிறேன். இது வெளிப்படுத்தல தேவனுக்கு பயப்படாம யார் இருப்பான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அனைவருக்கு இல்லை. துணிகரமா பேசுறது, துணிகரமா சிந்திக்கிறது, துணிகரமா ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறது, துணிகரமா அங்க போற இங்க போற எங்கெங்கயோ தேவாலயத்துக்கு வர்றதில்லை, தேவாலயத்துக்கு வந்து நேரத்தை கொடுக்கறது இல்லை. தேவன் முன்னாடியே வந்துட்டாரு, உனக்கு முன்னாடி இங்க ஒருவர் வந்துட்டாரு, உன்னை ஆலயம் செய்கிறவர் உருவாக்குற வந்துட்டாரு. ஆனா நீ எங்கப்பா வர? எவ்வளவு லேட்டா வர? எவ்வளவு நேரமா வர? கம்பெனிக்கு போகும்போது நீ வேலை செய்யும் போது 9 மணிக்கு ஷிஃப்ட் போடணுமே, 9 மணிக்கு ஐடி கம்பெனிக்கு போகணுமே, 9 மணிக்கு இந்த டைம் உள்ள இருக்கணுமே. ஆனா ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு மட்டும் நிற்க முடியல? தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துல நடுக்கத்தோட ஆண்டு வந்திருப்பாரு, லட்சுமி டை வந்திருப்பாருன்னு சொல்லி பயத்தோட வந்து உட்காருங்க. எங்க அந்த பயம்? ஓனருக்கு பயப்படுற, சம்பளம் கொடுக்குற ஓனருக்கு பயப்படுற, ஒரு லவ் பண்றவங்க பயப்படுற, உன் மனைவிக்கு பயப்படுற, உன் புருஷனுக்கு பயப்படுற, உன் யாருக்கு பயப்படுற? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க? சொந்தக்காரனுக்கு பயப்படுற, இவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான்னு பயப்படுற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க? இந்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க? தேவ ஜனமே தேவைப்படுகிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க? உனக்குள்ள பல பயம் இருக்குது. அழிந்து போகிற இந்த உலகத்துக்காய் வாழ்ந்து மறித்து ஒன்றுமில்லாம குப்பையை போல மண்ணுக்குள்ள போக விரும்புறையா? இந்த உலகத்துக்கு நேரம் பயந்து 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 வாழ்ந்து பயந்து பயந்து நேரம் பயந்து பயந்து வாழ்ந்து பிசாசு உன்னை ஆக்மே பண்ணி நாடகத்தை கொண்டு வர ரெடியா இருக்கிறா. அந்த பயத்துக்கு எப்போதான் வெளியே வர போகிற? கர்த்தருக்கு பயனினா, தேவனுக்கு பயந்து அந்த பயத்திலிருந்து வெளியே வரலாம். தேவனுக்கு பயந்தனா, கர்த்தருக்கு பயந்தனா, கர்த்தருக்கு பயந்தனா இந்த உலகத்தினுடைய எல்லா பயத்தைகளை ஜெயித்து விடலாம். அப்போ அந்த பயம் வரணும்னா உனக்குள்ள நடுக்கம் வர வேண்டும் என்று சொன்னா உனக்குள்ள என்ன வேண்டும் தெரியுமா? தேவன் வைத்திருக்கிற அன்பு வேண்டும், தேவன் வைத்திருக்கிற அன்பு வேண்டும். எனக்கு என்ன செஞ்சாரு? உனக்கு முதல்ல அன்பு செய்து விட்டாரு, இனி என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வீடு தரல, கார் தரல, எனக்கு அது தரல, இது தரல, நிறைய பேர் கோவிச்சுக்கிறது உண்டு. கர்த்தர் நம்பி, அவர் நம்பி என்ன செய்ய போற? எனக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்ற கேட்கறது உண்டு. சீசர்கள் அப்படிதான் வரலாங்க. ஏதாவது கிடைக்குமா? ஆண்டோடு வந்த சீசர்கள் ஏதாவது கிடைக்குமா? அவர் அற்புதம் செய்வாரு, நல்லா சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் கனப்படுத்துவாங்கன்னு சொல்லி நின்று கொண்ட சீசர்கள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது சீசர்கள் தேவனுக்காக ஜீவனை கொடுக்க ஆரம்பித்துட்டாங்க. இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, நீ ஒண்ணுமே செய்ய நினைக்கிற, உனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. ஒரு நாள்ல குடிகாரனா இருக்க வேண்டிய நீ, ஒரு நாள் நாடகத்துக்குள்ள இருக்க வேண்டிய நீ நடிகர் காட்டி மேல போக வேண்டிய நீ, அசுத்தமான தவறான உறவுக்குள்ள போக வேண்டிய நீ, இன்னைக்கு தேவ பிள்ளையா, தேவன பிள்ளை நான் சொல்லி நாள் தட்டி விட்டாரையே, அது காரணம் என்ன? ரட்சிப்பை தேவன் கொடுத்தாரு. அவருக்காக வாழாம யாருக்காக வாழ போறீங்க? மாறி மாறி பச்சோந்தி போல மாறிக்கொண்டு இருக்கையா? பச்சோந்தி தான் கலர் மாறும். இன்னைக்கு அழிக மனிதர் பச்சோந்தியை போல மாறுறாங்க.
உலகத்துக்குள்ள போனா உலக வேஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா கர்த்தருடைய வேஷம். தரித்து கொண்டே இருக்கிறியா? தரித்து கொண்டே இருக்கிறையா? கர்த்தருடைய காண்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? தேவன் உன்னை கூப்பிடுகிறாரு, வருந்தி அழைக்கிறாரு. கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடுறது போல அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரு. என்னடா கடுமையான வார்த்தை பேச நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியில் சிங்கத்தை போல கர்ஜிக்கிறதனோடு கூட உங்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரீஸ் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னோட வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பரலோகத்தின் அதிகாரத்தோடு பேசுகிறேன். என் மேலே உங்க மேல எனக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஆனா பரலோகத்தோட அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகம் கொடுக்கப்படவில்லை, நான் பேச முடியாது. பரலோகத்தின் அதிகாரத்தோடு பேசுகிறேன். வானாதி வானவிட்டு இருக்கிற தெய்வம் உங்களோட சொல்லப்பட்ட அதிகாரத்தை பேசுகிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? இன்னைக்கு ஒரு கடன்காரன் ஒருத்தர் கடன் கொடுக்கிறேன்னா எவ்வளவு பயப்படுறீங்க. ஆனா தசமா கொடுக்கலன்னா என்னதில்ல, அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம். எப்படி ஊழியர் சாப்பிட முடியும்? எப்படி ஐயா சாப்பிட முடியும்? பிளப்பு எங்க இருக்குது? அவருடைய வாழ்வாதாரம் எங்க இருக்குதுப்பா? நீ கொடுக்கிற காணிக்கையை வச்சு சாப்பிடல, ஆனா உண்மையில ஒரு தசமா கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது. இன்னைக்கு நிறைய சபைகளை சொல்றல, காசுன்னு சொன்னா இந்த ஊழியர் காசு கேட்கிறாரு. காசு கேட்க மன்னவை கேட்பாங்க. ஊழியர் சாப்பிட வேண்டாமா? அவர்கள் பிள்ளைகள் இல்லையா? தேவ சனமே, தேவ பிள்ளைகளை தசமா காணிக்கை கொடுக்குது ஆகணும். தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னா தேவனுக்காக கொடுத்துதான் வேண்டும். ஏங்க சினிமா தியேட்டர்ல 2 மணி நேரம் தன் வாழ்க்கை ஆத்மா அழித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கைக்காக அவனா பணங்களை கொடுத்து தன் ஆத்மா இழந்து போறானே. ஒரு பாவத்தை இச்சையோடு செய்யும்படி தன் பணத்தை கொடுக்கிறானே. தேவராஜ்யத்துக்கு கொடுக்க என்னப்பா உங்களுக்கு வலிக்குது? தேவராஜ்யத்துக்கு என்று கொடுக்கும் போது கணக்கு பார்க்கறீங்களா? ஏன் கணக்கு பார்க்கற? நல்ல பலம் இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது ஓடுகிறேன். கொஞ்சம் பலம் வந்தா யார்கிட்ட வந்து விடுகிறேன். ஆண்டவரே எனக்கு பலம் வேணும். சுகமாக்குற வைத்தியர் அல்லவா? உன்னை சுகமாக்குறாரா? உன் காசு கேட்ட போன உங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றாரு. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஏசப்பட்ட இன்னைக்கு தசமா காணிக்கை இதெல்லாம் எதுக்கு நீங்க? சபை பணக்கார ஆகணும்னா இல்லை, தேவராட்சி கட்டப்பட, தேவராட்சி கட்டப்பட. உங்க ஊழியக்காரு கடன் வாங்கி தனியா உட்கார்ந்து அழுதா யாருக்கு சாபுங்க? உங்க ஊழியர் நல்ல வஸ்திரம் தரித்த யாருக்கு மேன்மைங்க? எங்க அப்பா வீட்டுக்கு மேன்மை, பரலோகராஜாவுக்கு மேன்மை. எப்பவுமே நினைச்சுக்கோங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நடக்க முடியும். ஆவியானவர் இன்னைக்கு 2 காரியத்தினோடு பேசுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க? 10 கட்டளையில ஒரு கட்டளை தகப்பனையும் தாயை கனம் பண்ணும். நீங்க அநேக தாயில அப்ப கனம் பண்றீங்களா? தம்பிமா, நீங்க உட்கார்ந்து இருக்க தம்பிமா, உன் தாயை மீறி பேசாத, உன் தகப்பனை மீறி பேசாத, சாபம் வரும். ஆவியானவனோடு சொல்றாருப்பா, உன் தகப்பனை மீறி தாயை மீறி பேசுற அறிவு கொஞ்சம் வந்தோன்னு அப்படிதான்ப்பா பண்ணுவேன், அப்படிதான் செய்வேன். உனக்கு தெரியும், நீ பேசுறியா? அது சாபம். அது உன் தலையில போட்டுக்கிற சாபம். நீ எத்தனை வயதானாலும் உன் தாய்க்கு பிள்ளைதான். எத்தனை வயசானாலும், எத்தனை வயதானாலும் உனக்கு தாய்க்கு நீ பிள்ளைதான். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 61வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதே யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. 35 ஹல்லேலூயா வாசிங்களே. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 6:1 வாசிங்க. அதான் 1000 தலைமுறைக்கு என்னன்றதுங்க இரக்கம் செய்தார். நீ கட்டளையெல்லாம் பின்பற்றும் போது 1000 தலைமுறை. நீ நினைக்கிற உன் தலைமுறை போல முடிச்சது, சந்ததியா முடிச்சு நினைக்கிற எல்லா 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய தேவனுடைய ஆசீர்வாத கட்டளைகள்லாம் கீழ்ப்படிக்கும் போது, அவர் அன்பு கூறும்போது, அவர் மேல அன்பு வரும்போது, ஒருத்தர் மேல அன்பு பாசம் அதிகமா இருந்தா மிரட்டினா கூட என்ன பண்ணாது? கோவம் வராது. அவங்க மேல விருப்பா கஷ்டப்பு இருந்தா என்ன வரும்? நமக்கு அவங்களுக்கு மேல கோவம் வரும். நீங்க என்ன பேசுறீங்க, நீ எல்லாம் என் மேல அதிகாரம் கொள்றீங்க, என்ன பண்ணும்? கோவம் வரும். அதே போலதான் அநேக நேரங்களில் கர்த்தர் பேசும்போது அவர் மேல என்ன வருது? நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? அப்படி இல்லை, அவர் மேல அன்பு குறையும் போது வைராக்கியம் வரும். அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் உனக்கு கொடுக்குற அன்பு குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நடிகர் கூட நிக்கிற நீயே, நடிகர் கொடுக்கிற ரசிகர் மன்றத்தை போல ரசிகருக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு குறிப்பிட்ட ஓடுற நேரத்தை கொடுக்கிற கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தியா? தேவனை கொடுத்தியா? அழிந்து போகிற ஒரு மனிதன்
செத்து போனா இன்னைக்கு அவன் செத்து போனா நரகத்துக்கு போவானான்னு தெரியல, பரலோகம் நமக்கு தெரியாது, அவன் ஆத்மீகமான்னு தெரியாது. அவனுக்கு என்னோட அன்பு கூற அளவில்லாம அன்பு, அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுக்காக வேறு வாழ்க்கை, தனி ரகசிய அன்பு. நான் சொல்றது புரியுங்களா? ஓபனாசன நடிகர் மேல வைக்கிற கள்ள காதல் சொல்ல, கர்த்தர் மீறி மற்ற மனிதர்கள் மேல ஒரு தொடர்பு அன்பு வைக்கிறது அது தவறான தொடர்பு தான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்? ஏன் அப்படிதான் சொல்லுது. அவர் மேல அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு அவரை நேசிக்கும்படியாக என் ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. முழு இதயத்தை முழு ஆன்மா கொடுங்க. பொண்ணு பொருள் எல்லாம் எத்தனையோ சம்பாதிச்சவன் நாட்டு ஆண்டவன் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, உன்னை கொண்டு போகலீங்க, அவன் பரலோகத்துக்கு போலீங்க, அவன் நரகத்துக்கு ஏதுவா பாதத்துக்கு ஏதுவா இருக்கிறான். அலெக்சாண்டர், உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர், நாடுகளை ஜெயித்த அலெக்சாண்டர் சொன்னாரு, என்னை அடக்கம் பண்ணும்போது 2 கரங்களை விரிச்சு கொடுங்க. 2 கரங்களை என்ன சாகும் போது 2 கரங்களை விரிவனுங்க, நான் ஒன்னதை கொண்டு போகல, நான் ஒண்ணுமே கொண்டு போகலன்னு சொல்லி அலெக்சாண்டர் கையில் விரிச்சுட்டார். இந்த உலகத்தில் எதை மேல அன்பு இருந்தா நீங்க எதை எடுத்து போக முடியாது. மனைவி மேல பாசத்தை கொற்றையா குளியில் இறங்கும் போது உன் மனைவியோடு வரப்போவது இல்லை. உன் கணவன் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டு அன்பு கூறாம கர்த்தர் மேல அன்பு கூறாம கணவன் மேல பிள்ளைகள் மேல அதிக விக்கிரகங்களை பண்ணும்போது பாருங்க, யாத்திராகமம் நீங்க வாசிக்கும் போது ஆரோன் கன்றுக்குட்டி செய்த போது தேவனுடைய கோபம் வந்துச்சு. ஜனங்கள்லாம் விக்கிரகங்களை பண்ணும்போது தேவ கோபம் மூண்டுன்னு சொல்லுது. தேவ கோபம் மூண்டுச்சா விக்கிரகங்களை பண்ணும்போது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல என் பிள்ளைக்காகவே நான் வாழ்றேன், என் மகளுக்காகவே வாழ்றேன், என்னுடைய குடும்பத்துக்காகவே வாழ்றேன். நீ யாருக்காக வாழ அழைக்கப்பட்ட, இன்னைக்கு யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? முழு சிந்தனையும் முழு ஆத்மா முழு ஆவியும் முழு அன்பும் யார் மேல இருக்குதுங்க? உங்களுக்கு யார் மேல இருக்குதுங்க? இந்நேரம் வீட்டுக்காரர் மேலே அன்பு, இந்நேரம் பிள்ளைகள் மேலே அன்பு, இரவு காலெல்லாம் உன் பிள்ளை குறிச்ச அன்பு, இந்நேரம் வாழ்க்கைக்குரிய குறிச்ச அன்பு. அந்த இன்னைக்கு உலகத்தோடைய அன்பு நரகத்துக்கு ஏதுவாய் கொண்டு போகும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்த அநேக பரிசுத்தவான்கள் நித்தியம் என்கிற பரலோக ராஜ்யத்துல அது வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருப்பாங்க. நீ உட்காரவனை அழைக்கிறது ஆண்டவரே. ஏன்னா வரப்போற காலம் உபத்திர காலம், வரப்போற காலம் லெகுவான காலம் அல்ல. பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. இந்த உபத்திர காலத்தை பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு தேசம் அழிஞ்சு போன பயம் வருது. கர்த்தர் குறித்து பயம் இருந்தால் இந்த தேசம் அழிந்தாலும் சரி, சாத்ராக் மேசாக் அக்கினியிலே போடப்படும் போது ஒரு முடி கூட கருகப்படல, ஒரு முடி கூட கருகப்படலைங்க. அக்கினியிலே போடப்பட்டாலும் தேவன் அங்கே அக்கினி சாய நின்றார். இந்த ஒற்றை காலத்தில் உடனே பாதுகாக்க இருக்கிறார்கள். எரேமியாவுக்கு தேவனோட வார்த்தை வந்த போது அவன் பயந்த, ஆண்டவரே, நான் சிறு வயலா இருக்கிறேன், நான் சின்ன பையனா இருக்கிறேன், நான் எப்படி போய் சொல்லுவேன்? எப்படி ஒரு முதல்ல பேச முடியுமா? தைரியமா? நீ விக்கிரகங்களை பண்ற, இப்படி அநியாயம் பேச முடியுமா? இந்த எரேமியா கொண்டு போய் சொல்ற, ஆண்டவரே, நான் சிறு பையனா இருக்கிறேன், சின்ன பையனா இருக்கிறேன்னு சொல்லி பயந்தா. கர்த்தர் சொன்னாரு, நான் காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். அவன் அதே போல தைரியமாய் பேசினான். தேவனுக்காக தைரியமாய் பேசினா, இன்னைக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் நீ வேலை செய்யற ஸ்தலங்களிலே இயேசுவை அறிவிக்க தைரியம் இருக்கிறதா? மன தைரியம் இல்லாத ஒரு கூட்டம் எப்படி தேவன் உங்களை பயன்படுத்த முடியும்? எப்படி தேவன் உங்களை பயன்படுத்த முடியும்? நேற்று ஒரு சாவு நடந்துச்சு. ஒரு சகோதரி மறித்து போயிட்டாங்க. அவன் நினைவில் இருக்கும் போதே கர்த்தரை தேடினாங்க. ஆனா இன்னைக்கு நினைவில் மறித்து போயிட்டாங்க. ஆனா அவங்க ஆத்மா பரலோகம் போயிருக்குமா? ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள. அவங்க நல்ல ஒரு மனநிலைக்கு வரும்போது அவங்க கோமாசம் போயிட்டாங்க. அவங்க ஆத்மா நினைக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு வருத்தம், ஆண்டவரே, இந்த ஆத்மா பரலோகம் போயிருக்குமோ? நம்ம சொல்றது யாரையும் மனமாத்தோன்னு அவசியம் இல்லை. எல்லா இருதயங்களும் ஒரு நாள் ஒவ்வொரு சிந்தனையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதனால அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடுமே, அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடுமே. அதுதான் என்னுடைய பாரம், அதுதான் தேவனுடைய பாரம். இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு இருந்தா, அந்த அன்பு இருந்தா முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அவரை நீங்க சேவிப்பீங்க, நடுக்கத்தோட சேவிப்பீங்க. அப்பா ரொம்ப அன்பா இருக்கிறதுனால பயப்படாம வந்து உட்கார முடியாது. அப்ப நல்லவர் தான்ப்பா, வல்லவர் தான்ப்பா. நீ பாவம் செய்யும் போது, அநியாயம் செய்யும் போது உன்னை மன்னிக்கிறவரா கிருபையினாலே. தேவன் ஒரு பச்சிக்கிற அக்கினி. அவரு என்னங்க? பச்சிக்கிற அக்கினி. பயப்படாத, நீ பாவம் செஞ்சுட்ட, உன்னை மன்னிச்சிருவாரு சொல்லியே இன்னைக்கு பயம் எங்கேயோ போயிருச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி, நடுக்கம் இல்லாதபடி போயிருச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில அப்போஸ்தலர்கள் எல்லாம்
23,000 பேர் இருந்தாங்க. சீசர்கள் மாறி போயிட்டாங்க. விசுவாசி அமர்ந்து விடல, ஒரு விசுவாசி அமர்ந்து விடல. ஒவ்வொரு சீசர்களாக தன் தேவனுக்காக வாழப்படி அழைக்கப்பட்டாங்க. தேவனுக்காக அவங்க வாழ்ந்தாங்களா செத்தாங்களா? வாழ்ந்தாலும் செத்தாங்களா? நல்ல வீடு கட்டி, நல்ல கார் வாங்கி, நல்ல 4 கல்யாணம் முடிச்சு, நல்ல எப்படி வாழ்ந்தாங்களா? எப்படி வாழ்ந்தாங்க? சீசர்கள் தேவனுக்காக சாப்பாடு இழந்தாங்க, தன்னுடைய சுயத்தை இழந்தாங்க, படிப்பு இழந்தாங்க, தன் தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க ஆண்டவருக்காக. அதுதான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவம் என்ன நினைக்கிறீங்க? மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். பரலோகம்ங்கிற போகிற வழி இந்த வழிதான்ப்பா, ரட்சிப்பின் வழி. இது நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். என்ன சொல்கிற முதல் பாயிண்ட், எழுப்புதலுக்கு நமக்கு தேவை உலக பயம் அல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம். 2வது பாயிண்ட், எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள தேவனுக்கு அன்பு கூற வேண்டும். முழு அன்போடு எழுப்புதலுக்கு அடிப்படையானது 2வது பாயிண்ட், முழு அன்பு. யார் மேலே அன்பு செலுத்த வேண்டாமா? அப்ப எல்லாரும் பக்கச்சுக்கிறதா இல்லை, எல்லாரும் அன்பு செலுத்தணும். ஆனா முழு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் விட்டு எதெல்லாம் பிரிக்குதோ அதெல்லாம் தூக்கி போடணும். கர்த்தர் விட்டு எதெல்லாம் உங்களை பிரிக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டு முழு அன்பாக தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை பிடித்துக் கொள்ளணும். ஏதோ ஒரு நாள் சர்ச்சுக்கு போறது இல்லாம முழு இருதயத்தோட யோசேப்பு, தேவன் என்னை காண்கிறார், அவர் முன்னாடி இந்த பொல்லாப்பு எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பயந்து இந்த பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பி ஓடி அந்த பாவத்தை விட்டு ஓடினார். இன்னைக்கு நீங்க அப்படிதான் இருக்க வேண்டும். யாரும் கவனிக்க நினைக்காதீங்க. உங்களை கவனிக்கிறவர் எப்போதும் அவர் பார்த்து கொண்டே சொல்லுது, இந்த சபையில கண்கள் திறந்திருக்குது. அவருடைய கண்கள் திறந்திருக்குதா? அவர் கண்கள் திறந்திருக்குதா? அவர் செவி திறந்திருக்குதா? அவர் வாக்குமான தெய்வம், வாக்கு தத்தம் கொடுத்தா அவர் நிறைவேற்ற போயிடுவாருங்களா? அவர் நிறைவேற்றுகிறவர். நான் யோசித்து பார்த்தேன், இப்போ விழாக்குளச்சி நடந்த அந்த சம்பவம் என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சுது. என்னை அறியாம ஒரு பயம் வந்துச்சு. ஆண்டவரே, எதிர்காலம் ரொம்ப மோசமா இருக்குது. எங்க தலைமுறையை பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு கற்பழித்து அவன் அந்த குழந்தை மறிச்சு போச்சு. 3 முறை அந்த குழந்தைய மறுபடியும் கற்பழிக்கிறான்னு சொல்லி அதில் சொல்றாங்க. ஒரு கஞ்சா போதையில அந்த பாவத்தை செய்யறான். அந்த துணிகரமா அந்த குழந்தை இழுப்பு உடைச்சு நெஞ்சில உடைச்சு துணிகரமா அந்த பாவத்தை செய்யறான். எவ்வளவு ஒரு எந்த நிலைமையில நம்ம தேசம் இருக்குது, எவ்வளவு ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்குதுங்கிற ஒரு பயம் நமக்குள்ள வந்துச்சு. அந்த பயம் வந்துச்சு. ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே, இந்த வாழ்வு சமுதாயம் இன்னைக்கு தடிகட்டு போதை பழக்கத்தில் அடிமையா இருக்குது. ஆண்டவரே, இன்னும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லப்பா, 2 வயசுக்கு பாதுகாப்பு சொல்லி அழுத போது ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. வரப்போற துகத்திர காலத்துல பயப்படாதீங்க. இனி காலம் இன்னும் கொடிதா வரலாம், பயப்படாதீங்க. வாக்கு பண்ண தெய்வம் உங்களோடு இருந்து அவர் நடத்துவா. அவர் தெய்வம் நடத்துவா. சர்வ வல்லவ தெய்வம் உங்களை நடத்துவா. வானாதி வானம் இருக்கிற தெய்வம் உங்களை நடத்துவா. உங்களை அழைத்தவர், பேசலை அழைத்தவர் அவர் நடத்துவா. இந்த எழுப்புதல் வரப்போற காலங்கள்ல ஒரு பின்மாரின் மலையை சபையில ஊற்ற பண்ணுவா. நீங்க நடந்து போகும்போது தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போகும். பாவையில் மனம் திரும்பி ரோட்ல உட்கார்ந்து அழுவான். அன்றுவரே, இயேசு எனக்கு தேவைன்னு சொல்வான். சார்லஸ் பென்னி வரும்போது ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பிள்ளைகளை இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. சார்லஸ் பென்னி நடக்கும்போது தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. அதே போல சார்லஸ் பென்னி போல தேவன் உங்களை தேடுகிறார். ஒரு சார்லஸ் பென்னி தேவை தேவனுக்காக, அப்போஸ்தலர் தேவை தேவனுக்காக வாழ்கிற, எதை குறித்து பயப்படாத ஒரு தேவ மனிதர்கள் தேவை. எதை குறித்து பயப்படாத தேவ மனிதர்கள் தேவை. யார் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவருக்காக நான் பயப்பட மாட்டேன். தைரியமா உங்களுக்காக நான் வாழ்வேன். எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன். எல்லாத்தையும் குறித்து பயப்பட மாட்டேன். நிறைய பேருக்கு பாக்கிட்டு பணம் தான் அடுத்த நாள் பயப்படாம காலத்தை ஓட்ட முடியும். ஒரு 1000 ரூபா தான் அடுத்த நாள் ஐயோ ஒரு நாளைக்கு ஓட்ட முடியும். வானத்தில் காக்கைகளை பார்க்கறீ கவனிக்கிறீங்க, இல்லை அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனா பரமபிதன் உள்ளது பூசிக்கிறாரு. வரப்போற பஞ்சாலத்திலே உங்களை போஷிப்பா. வானத்தின் பறவைகளை நோக்கி பாருங்களேன், அதை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனா தேவன் உங்களை போஷிக்கிறார். வானத்தின் பறவைகளுக்கு தேவன் அப்படி செய்வார் என்று சொன்னால், உங்களை அழைத்தவர், அவர் சாயலை அழைத்தவர் உங்களை போஷிக்காமல் போய்விடுவாரா? உங்களை விட்டு விடுவாரா? உங்களை கைவிட்டு விடுவாரா?
உங்களை நடத்துவார். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அவருக்கு பயப்பட்டு அவருடைய அன்பு கூர்ந்து அவர் வழியில் நடக்கும்போது இதெல்லாம் கர்த்தர் செய்வா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 3 வசனங்களை வாசித்து நேரம் சமயம் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் இரண்டாம் மரணத்திலே சேதப்படவில்லை. சபைக்கு யார் சொல்றா தெரியுமா? பரிசுத்தாவி சொல்றா தெரியுமா? பரிசுத்தாவி சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு சொல்றாரு, இரண்டாம் மரணமான அந்த மரணத்திலே உன் சேதப்படாது சொன்னார். இரண்டாம் மரணம் வந்தா கூட சேதப்படாது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துடைய 16 செய்ய. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துடைய 16 பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை. எங்கீங்க இதெல்லாம்? பரலோகத்துல. பரலோகமே என் சொந்தமே. இந்த பாட்டை பாடினா எங்க ஞாபகம் வருது? எல்லாத்துக்கும் சாவு நேரத்துல ஞாபகம் வருது. ஆனா வேதம் சொல்லுது, அங்க பசி இல்ல, அங்க தாகம் இல்ல, அங்க போற யாரும் ஆயிட்டு பாருங்க. இன்று மதிச்சா நான் அங்க போவேன்னு சொல்றவங்க யாராவது கை தூக்க முடியுமா? நான் அங்க போக ஆயத்தமா இருக்கிறேன். அந்த தாகம் இல்லாத இடத்துல, பசியில்லாத இடத்துல, மகிழ்ந்து கூறுகிற இடத்துக்குள்ள நான் எப்போதும் ஆயத்தமாக கை தூக்க முடியுமா? என்னங்க சொல்றீங்க? இன்னொரு நிறைய நான் நம்பிக்கவே இல்லை, இன்னொரு நிறைய பார்க்கவே இல்லை சொல்றீங்களா? ஆனா இல்ல, முடிவு அங்கதான். பரலோகம் நித்தியம். அங்கதான் பசி இல்லை, அங்கதான் துன்பம் இல்லை, அங்கதான் கண்ணீர் இல்லை, அங்கதான் பாடு இல்லை, அங்கதான் அழுகை இல்லை, அங்கதான் பட்களிப்பு இல்லை, அங்கதான் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அதனால இன்னைக்கு பசியா இருக்கு, நீங்க ஒரு நாள் பசி அடைய மாட்டீங்க. இன்னைக்கு தாகமா இருக்கிறீங்க, ஒரு நாள் தாகம் அடைய மாட்டீங்க. அந்த பரலோகம் என்கிற மேன்மைக்குள்ள தேவன் வைப்பார். பரலோகம் என்கிற கூட்டுக்குள்ள, பரலோகம் என்கிற ராஜ்யத்துக்குள்ள ஒரு நாள் உங்களை கொண்டு போவாரு. எல்லாரும் போவோம். சந்தேகப்படுறீங்களா? பரலோகம் போவோம் சந்தேகப்படுறீங்களா? கை தூக்குங்க, நான் பரலோகம் போவேன். சந்தேகம் இருந்தா இப்ப நீங்க மாத்திக்கோ. சந்தேகம் இருந்தா மாத்திக்கோ. கையில போயிட்டு சொல்லு, பசி இல்லாத இடம், தாகம் இல்லாத இடத்துல ஒரு நாள் நான் போவேன். எத்தாண்டி பண்ணுங்க, உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. நரகத்துக்கு போறதா நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். பரலோகத்துக்குள்ள போறதா சொல்லுங்க, பசி இல்லாத இடம், தாகம் இல்லாத இடம், அந்த இடத்துக்குள்ள போக என்னை அர்ப்பணிக்கிறேன். பசி இல்லாத இடத்துல நான் ஒரு நாள்ல போவேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தோட 25-26 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 25-26 வாசிங்க. முதல்ல என்ன சொன்னாரு? வரும்பளவுக்கு பற்றி கொண்டிருங்க. எதை பற்றி கொண்டிருக்கணும்? உங்க ரட்சிப்பை பற்றி கொண்டிருக்கணும். ரட்சிப்பென்கிற மேன்மையை பற்றி கொண்டிருக்கணும். இது இந்த இடர்பாடு வந்துதா உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த பாவம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த இச்சை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த நடிகை டிஸ்டர்ப் பண்றாங்க, இந்த வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த வைராக்கியம் டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த கோபம் டிஸ்டர்ப் பண்ணுது சொல்லி தூக்கி போட்டுட்டு அவர் ரட்சிப்பை பற்றி கொண்டிருங்க. அந்த ரட்சிப்பை பற்றி கொண்டிருங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்க இந்த வார்த்தைக்கு? முதல்ல எழுப்புதலுக்கு முதல்ல தேவை நமக்குள்ள உலக பயம் தேவையில்லை. இரண்டாவது பரலோக பயம் தேவை, தேவ குறித்த பயம் தேவை, மூணாவது தேவனை குறித்த முழு அன்பு தேவை சொல்லி யாருக்கெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்க இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறீங்க? இந்த 3-4 வார்த்தைக்கு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்க? கையில வைத்து சொல்லுங்க. இந்த 4 விதமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. ஓ ராபா ராபா ராபா. மறுபடியும் வார்த்தை உறுதிப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் ஒன்று சொல்லுது. நீங்க வாசிங்களே. முதல் வசனம். அதுல முதல்ல பயப்படுறவன், அவிசுவாசி, அருவருப்பானவன், கொலைபாதகன், விபச்சாரக்காரன், சூனியக்காரன், விக்கிரகக்காரன், பொய்ய, இரண்டாம் மரணமாகிய அக்கினியிலே பங்கடைவான். முதல்ல பரலோகத்துக்கு போறது தடையா இருக்குது. என்ன தடையா இருக்குங்க? பயம். எந்த பயம்? மனுஷ பயம், உலக பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், எல்லாம் பயமும் இதெல்லாம் பங்கடையுது. இந்நேரம் கவலைப்பட்டு பயந்து கொண்டிருந்தா அந்த பரலோகத்தில் போக முடியாது, நீத்தியத்தில் போக முடியாது. எல்லாம் நினைக்கிறீங்க காலம் இல்லை, செல்லாது. இன்னைக்கு காலம் கொஞ்ச காலம் தான் இருக்குது. இது கிருபையின் காலம் கொஞ்சம் ஒரு நூல் அளவு தான் இருக்குது.
இந்த கிருபையின் காலம் முடிஞ்ச உபத்திர காலம் ஒட்ட போகுது. அதனால ஆயத்தப்படுங்க, ஆயத்தமா இருங்க. தேவன் நாம உங்களுக்கு மகிழ்ப்படும். முழங்கால் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறீங்க. போதகர் கையில் கொடுக்க போகிறேன். போதகர்கள் வந்து இந்த அர்ப்பணிப்பு ஜெபத்துல எப்படி நடத்துவாங்களோ அவங்க போதகர் நடத்துவா. ஹல்லேலூயா. கூடுமானவர்களுக்கு முழங்கால் போட்டுக்குங்க. பயத்துடன் நடுக்கத்துடன் அவள் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லுது. தேவதூதர்கள் தன் சேட்டி 2 கால்களை மூடிக்கிறாங்க, தன் முகத்தை மூடிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் மகிமைப்படுத்துறாங்க. இப்ப அர்ப்பணிங்க. கண்களை மூடி பக்கத்துல இருக்கிற யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களை பரவ கவனிக்குது, உங்களை பரவ கவனிக்குது. நீ ஆண்டோட பிள்ளைதான், நீ ஆண்டோடைய பிள்ளைதான், நீ ஆண்டோட பிள்ளைதான். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பயம் உன்னை ஆட்கொண்டுச்சு, ஏதோ ஒரு திகில் உன்னை ஆட்கொண்டுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னை ஒரு வெறுப்பாக கொண்டு போச்சு, ஏதோ ஒரு பாவம் உனக்குள்ள இருக்கிறபடினால ஏதோ ஒரு காரியம் உன்னை பின்வாங்கி போக பண்ணிச்சு. எனக்கு தூக்கி போடு, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க.